ஸோ மண்ணுலேருந்து எப்படி தான் க்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போய் மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து டப்பெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதுவும் என் பையன் தூங்குறப்ப தான் ஆரம்பித்தோம். ஃபுல்லாக எல்லாம் கரைக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கரைச்சி கல் இல்லாமல் எடுத்து அப்புறமா 2 கையும் போட்டு பண்ணோன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 கையும் போட்டு ஒரு சும்மா ஒரு ஆசைக்கு பண்ணிட்டு அப்புறம் வடிகட்டணும். வடிகட்டிட்டு என்ன பண்ணேன், அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த வடிகட்டர் வந்து அது பக்கெட்குள்ளேயே விழுந்துருச்சு. மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் வடிகட்டி கல்லெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சரி என்னத்தான் வரப்போகுது, கீழே ஏதாச்சும் கல் வந்துருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பட் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டியே நான் எடுத்து அதிகமாக எடுத்து ஃபுல்லாக வடிகட்டியே கீழே விழுந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணேன். சரி பண்ணிவிட்டு கல்லெல்லாம் வந்த உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கல்லெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து அந்த வடிகட்டல்லே வச்சு சரி எவ்வளோ வருதோ அதிலே இருக்கட்டும் அப்புறமா எடுத்து நான் ஜக்கில் மாற்றிட்டு மறுபடியும் அந்த டப்பில் இருந்தது எல்லாமே கல்லெல்லாம் கொட்டி பண்ணேன். என் ஹஸ்பண்ட் என்னென்னா போதண்டின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் நான் விடவே இல்லை. பரவாயில்ல போடு, எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல மண்ணில் விளாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் விடவே இல்லை. போடு மண் இருக்கும், நிறைய இருக்கும், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை டைவர்ட் பண்ணி அப்புறம் கல்லெல்லாம் எடுத்து அவர்கிட்ட ஒரு இது வாங்கி திட்டு வாங்கி எல்லாம் முடித்து எல்லாம் வடிகட்டி எல்லாம் ரெடி பண்ண உடனே பக்கெட் ஃபுல்லாக அழுக்காயிருச்சுங்க. அதெல்லாம் அப்புறம் சைட்லேருந்து எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு சரி வெளியே போய் எடுத்து வச்சு சரி இன்னும் ஒரு 2 ஹவரில் பார்த்து பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிட்டேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.